யாருப்பா சொன்னது? ஈரான் இந்திய கப்பலுக்கு ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியா அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி வாங்க 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 அவங்களாம் அப்படியே வந்து லைன்ல நில்லுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனைனால இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ரொம்பவே ஒரு பதற்றமா வந்து மாறி இருக்கு. இப்பேற்பட்ட பதற்றமான வழியில ஈரான் இந்திய கப்பலுக்கு வந்து வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் போய் ஈரான்லாம் இந்திய கப்பலுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை, இந்தியா சும்மா புடா விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கான ஈரான் தூதர் ஒரு சிறப்பான விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. அவர்கிட்ட இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியா இந்திய கப்பல் சேஃபா வந்து வரலாமா, நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானும் இந்தியாவும் மிகச்சிறந்த நண்பர்கள்ங்க. எங்களுக்கு மோசமான சமயத்துல இந்தியா எவ்வளவோ உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க. என்னைக்குமே ரெண்டு நாடுகளும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து இருந்திருக்கும். அப்பேற்பட்ட இந்திய கப்பல்களுக்கு அனுமதி இல்லைன்னா எப்படி? இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா இந்திய கப்பல்கள் எப்பயும் சேஃபா வந்து போகலாம், இந்திய கப்பல்களுக்கு எப்பயுமே அனுமதி இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே இதை வந்து கேட்கும்போது தான் ஈரான் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது கிளீனா புரியுது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் இன்னும் எப்படி உருட்டுவாங்க, அதெல்லாம் பொய்ப்பா, இந்தியாவுக்கான ஈரான் தூதர் சொன்னா ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா இந்திய கப்பல் வந்துருமா, சும்மா இஷ்டத்துக்கு உருட்டுறாங்க, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் இஷ்டத்துக்கு வந்து ஊட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுலயே வந்து அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா நம்ம இந்தியாவோட ஷிவாலிக் கப்பல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சேர்ந்திருக்கு. இந்த கப்பல்ல சமையல் எரிவாயு வந்து டன் கணக்குல வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த ஒரு கப்பல் வந்தது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு கப்பலும் ஆன் தி வேல வந்திருக்கு. இப்ப இது மூலமா என்ன தெரியுது? ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கிறதுக்கு நம்ம இந்திய கப்பலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்திய கப்பல்கள் சேஃபா ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து வரலாம் அப்படின்ற விஷயம் தெளிவா வந்து புரியுதுங்க. ஆனா இதையெல்லாம் வந்து கேட்டவனே போலி போராளிகள் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க அப்படின்னு தாங்க வந்து தெரியல. ஏன்னா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நியூஸை வச்சு இஷ்டத்துக்கு ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து நியூஸை கிளப்பிட்டு இருந்தாங்க. போச்சு, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கவே முடியாது, இந்தியாவுக்கு அனுமதி கிடைக்கல, மற்ற நாட்டு கப்பல்களுக்கு கூட அனுமதி கிடைச்சிருச்சு, இந்தியாவுக்கு அனுமதி கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். ஈரான் அந்த லெவல்ல இந்தியாவை வச்சிருக்காங்க அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நியூஸை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அதெல்லாம் கிடையாது, நம்ம இந்திய கப்பல்களும் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா சேஃபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சேஃபா வந்து அடைஞ்சிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடுறவங்களாம் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவாங்கன்னு தாங்க தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.